நாம் மீண்டும் இணைவது பெருஞ்செய்தியோடு. உழவையும் தொழிலையும் வணங்கி வாழ்வின் ஆதாரமாக விளங்கும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த பொங்கல் திருநாளின் மேலும் சில நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய பெருஞ்செய்தியில். பொங்கல் பண்டிகை விவசாயிகளால் எவ்வாறு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது என்று பார்த்து வந்தோம். இனி ஒரு மண்பாண்ட கலைஞர் எப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார் என்பதை பார்ப்போம். தன் சிந்தனையை வேறெங்கும் செலுத்தாமல் மண்ணை குழைப்பதில் ஒருங்கே குவித்து மண் பானையை செய்கிறார் உடையப்பன். சிவகங்கை மாவட்டம் துகாவூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்துதான் தன் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். இங்கே பண்ணுற பானையெல்லாம் இந்தியா தமிழ்நாடு முழுவதும் போகுது, கேரளா கூட போகுது. இது 3 பிள்ளைங்க இருக்குது. இதை வச்சு இந்த தொழில் பார்த்தா இதெல்லாம் கூட போட்டிக்கிட்டு இருக்கோம். இவர் கையில் குழைந்து பானையாகவும் இன்னும் பல வடிவங்களிலும் உருவெடுக்கும் மண் இவருக்கு வாழ்வளிக்கிறது. சின்னஞ்சிறிய கார்த்திகை சிட்டியில் இருந்து மிகப்பெரிய தண்ணீர் பானை வரை செய்கிறார் இந்த உடையப்பன். இது தொழில் அடுப்பு இதெல்லாம் போடுறோம். இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் போகுது. எங்களுக்கு சொசைட்டி இருக்குது. சொசைட்டி மூலமாக தான் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம். எங்களுக்கு அவங்க பணம் கொடுத்து உதவுறாங்க. அது அப்புறம் அதெல்லாம் கழிச்சிக்கிடுவோம். இதோடு தான் தொழில் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாட்டில் இங்கே மானாமர பானை செய்தி தான் எப்பவுமே ஃபேமஸ்ஸு. பல தலைமுறைகளாக செய்து வரும் மண்பாண்ட தொழிலை 70 வயதிலும் விடாது செய்து வரும் உடையப்பன் தன்னோடு இது நின்றுவிடக்கூடாது என்பதற்காக தன் மகன் சுரேஷிற்கும் இந்த தொழிலை கற்றுக் கொடுத்துள்ளார். பல வீடுகளிலும் இன்று புத்தரிசியிட்டு பொங்கலிட பயன்படுத்தப்பட்டவை இவர் போன்ற கலைஞர்கள் செய்த பானைகள்தான் என்பதே உடையப்பனுக்கு பெரிய பொங்கல் பரிசாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாசர். வாழ்வின் மிக முக்கிய காலகட்டங்களில் திருமண காலமும் ஒன்று. அதிலும் புதுமண தம்பதிகளின் முதல் பொங்கல், அதாவது தலைப்பொங்கல் அவர்களுக்கு மிகவும் முக்கியமான தருணம். அப்படிப்பட்ட தலைப்பொங்கலை புதிய தலைமுறையுடன் கொண்டாடி இருக்கிறார்கள் சேலத்தைச் சேர்ந்த தம்பதியர். அவர்களின் தலைப்பொங்கல் தருணங்களை பார்ப்போம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து தரப்பினராலும் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வேளையில் புதுமண தம்பதிகள் எந்த வகையில் தங்களது தலைப்பொங்கல் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறார்கள் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சேலத்தைச் சேர்ந்த விஜயவர்மன் ஜெகதீஸ்வரி தம்பதியிட இப்போ நம்ம சந்திக்க போறோம். அவர்களது குடும்பத்தோடு சேர்ந்து அவர்கள் எந்த அளவிற்கு தலைப்பொங்கலை கொண்டாடுகிறார்கள் என்பதை நாமளும் பார்க்கலாம். சேலம் MDS நகர் பகுதியில் வசித்து வரும் இந்த தம்பதிக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு உண்டான தலைப்பொங்கல் தற்போது மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று காலை முதற்கொண்டே அவர்களது உறவினர்கள் இவங்க வீட்டுக்கு வந்து பொங்கல் சீர்வரிசைகளை வழங்கியும் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மாமனார் மாமியார் கையிலிருந்து தற்போது புதுமண தம்பதிகள் தமிழ் பாரம்பரிய முறைப்படி தங்களோட பொங்கல் சீர்வரிசையை பெற்றிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைப்பொங்கல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமணம் என்பது ஆண்களின் வீரத்தை முன்னிறுத்திய பெண் தேர்வு செய்யப்பட்டது ஒரு வழக்கமாக இருந்தது. அதற்காக பல்வேறு விதமான வீர விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் அவை அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டு தற்போது சாதாரண முறையிலேயே இந்த பெண் பார்ப்பு நிகழ்ச்சிகள் வைபவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த தமிழ் கலாச்சாரம் மறக்கப்பட்டுள்ளது ஒரு இளைஞர்களிடையே ஒரு வருத்தமான விஷயமாக கருதப்படுது. இருந்தபோதிலும் இந்த விஷயம் குறித்து புது மாப்பிள்ளையான விஜயவர்மன் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். சொல்லுங்க விஜயவர்மன், இந்த ஏற்கனவே பண்டைய காலத்துல தமிழ் கலாச்சார முறைப்படி ஆண்களின் வீரத்தை முன்னிறுத்தி தான் பெண் தேர்வு நடைபெற்றது. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனி வரும் காலகட்டத்தில் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஆனா சந்தர்ப்பங்கள் எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. அடுத்ததாக ஜெகதீஸ்வரி தன்னோட தலைப்பொங்கல் பத்தி என்ன கருதுறாங்க அப்படின்னு கேட்போம். எத்தனையோ பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. இந்த தலைப்பொங்கல் உற்சாகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க மனசுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் 14 இயர்ஸா லைக் பண்ணேன். அதனால இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரபிள் பொங்கல் இதுதான். நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணி இது பண்ணினது. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவரோட பொங்கல் கொண்டாடுறது அம்மா அப்பாவோட எல்லாம்.
எந்த ஒரு தம்பதிக்கும் தன்னோட பண்டிகை தினம் அப்படிங்கிறது வந்து மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில தலைப்பொங்கல் கொண்டாடும் விஜயவர்மன் ஜெகதீஸ்வரி தம்பதிக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு தலைப்பொங்கல் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து எஸ் மோகன்ராஜ். சேலம் தம்பதிகளின் தலைப்பொங்கல் தொகுப்பை பற்றி பார்த்தோம். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளிநாட்டினரை கவரும் வகையில் சுற்றுலா பொங்கல் கொண்டாடப்பட்டது. பொங்கல் பண்டிகையின் சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய இந்த சுற்றுலா பொங்கலின் சில துளிகளை பார்க்கலாம். மனம் கமழும் மாலை அணிந்து மாட்டு வண்டியில் பயணம் செய்து மத்தளம் கொட்ட நாதஸ்வரம் முழங்க தமிழர்களின் பாரம்பரிய கலையில் திளைத்து மகிழ்ந்தனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். பொங்கல் பண்டிகையின் சிறப்பை உணர்த்தவும் தமிழர்களின் பாரம்பரிய கலை வடிவத்தை பறைசாற்றும் வகையிலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சுற்றுலா பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் கிராமிய கலைகளான மண்பாண்டம் செய்தல், மருதாணி இடுதல் போன்றவற்றை ஆர்வத்துடன் பார்த்தனர். இளைஞர்களின் கபடி போட்டி, சிலம்பாட்டம் போன்ற வீர விளையாட்டுகளையும் கண்டு வெளிநாட்டினர் பிரமித்தனர். கரகம், குச்சிப்புடி, பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பாரம்பரிய நடனத்தின் போது வெளிநாட்டினரும் மெய்மறந்து ஆடினர். I feel very happy to be here with the Indians to celebrate Pongal because in our country we don't have celebration of Pongal, but it's very nice. We like it. We enjoy with the Tamil people. That's good. The celebration for Pongal is very different between India and my country, so it is very nice. And I want to say happy Pongal for all Indians. சேலத்தில் நடந்த பொங்கல் விழாவில் வெளிநாட்டு மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற பானை உடைக்கும் போட்டியிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். It was really fantastic. The costumes and the dancing was just really good, and everybody made us feel really welcome. We thoroughly enjoyed it. The best experience in India so far. பொங்கல் விழா எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறத ஃபாரினர்ஸ்க்கு உணர்த்துற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் காலேஜில் வந்து இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய பொங்கல் விழாவில் ஃபாரினர்ஸ் வந்து ஒரு 50க்கு மேலே வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னமும் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் நடக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சுரல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் நம்ம காலேஜில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கோம். தைப்பொங்கல் திருநாளின் அத்தனை விதமான நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த கொண்டாட்டங்கள் தங்களுக்கு மறக்க முடியாத இனிய தருணங்களாக அமைந்தன என்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. பொங்கல் பண்டிகையின் இனிமையான தருணங்களை பதிவு செய்த இன்றைய பெருஞ்செய்தியை பார்த்தோம். நாளை மேலும் ஒரு பெருஞ்செய்தியோடு சந்திப்போம். தொடர்வது சர்வதேச செய்திகள். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.